Hi hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்க சித்திக். ஆல்ரெடி நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் தான் நம்ம வந்து அன்பேக்கிங் பண்ண போறோம் இன்னைக்கு. இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து வெளிய எடுத்துடலாமா? இந்த எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 329 rupees ஒன்லி. ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி டெலிவரி ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம பிரித்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ எம்டி பாக்ஸ் த்ரோ பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து பபுள்ஸ் பேக்கில் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ இப்போ அந்த பேக்கை நம்ம பிரிச்சுடுவோம். எடுத்து கொடுத்தா என் பிள்ளைங்க ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு டமால் டொமைல் வெடிச்சுக்கிட்டு. உங்களுக்கு இது பிடிக்குமா? நீங்களும் வெடிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இது நல்லா இருக்குல்ல? நம்ம அப்புறமா வெடிப்போம். ஸோ வந்து பபுள் பேக்கில் நமக்கு வந்து பக்காவாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்புறம் விளையாடுவோம். அண்ட் ஸ்கார்லெட் சூப்பர் ஹேண்ட் மிக்சர். ஸ்கார்லெட் சூப்பர் ஹேண்ட் மிக்சர். ஸோ பிளெண்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலாக வந்து மாவு நம்ம கரைக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி கையில் வந்து நம்ம செஞ்சு மாவு வந்து கரைச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆன் பண்ணாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் மூலிமா சுற்றுற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதுதான் இந்த பிளெண்டர். இதுக்கு ஒன்றும் பெரிய டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து அன்பேக்கிங் பண்ணிவிடுவோம், பிரிச்சுருவோம். ஓகே, ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி இருக்குது உள்ள பேக்கிங்கு. ஸோ பிளெண்டர் நமக்கு வந்து இருக்குது 1 2 3 and 4. ஓகே, 4 பிளெண்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மெஷின் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ அதையும் நம்ம வெளியே எடுத்துகிறோம். ஓகே, பேக்கிங் என்ன இவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மிஷின் வந்து அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, எம்டி தான். ஓகே, ஸோ ஒரு நார்மல் கவர் அண்ட் அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை அயன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 pin ப்ளக்கோட கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் ஒயர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துருவோம். எஸ், ஒரு 1 மீட்டர் ஒயர் தான் இருக்குது. 1 மீட்டர் அளவு தானே 2 pin ப்ளக்கு கொண்ட ஒரு நார்மல் ஒயரு. ஓகே, 2 கோர் ஒயரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எஸ், 7 ஸ்பீட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்பீட் வேணாலும் நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ அதிகப்படியான ரொம்ப அந்த மாவு வந்து இப்போ கோதுமை மாவு அந்த மாதிரி கரைக்கும் போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஏதாவது பீட்டர் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏதாவது ரெசிபி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம 7ல் வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக வந்து நம்ம கரைக்கணும், ஏதாவது மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி 1 2 அந்த மாதிரி நம்ம வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஹோல்லையும் நம்ம வந்து பீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் பிளெண்டரை. இதில் வேறு ஒன்றும் பெருசாக கொடுக்கல. ஹேண்ட் 180 வாட்ஸில் ரன் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஸ்கார்லெட் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஸோ சிம்பிளாகவும் இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 டீத்தும் வந்து கரெக்டாக உள்ள இன்சர்ட் ஆகி நினைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து வெளியில் வராது. ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். இது வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புஷர், ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பட்டனை இந்த மாதிரி அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து விழுந்துருது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் இந்த இன்சர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் வந்து அந்த பட்டனை அழுத்தும் போதே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்தது. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ கழுவும் போதும் சரி, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வெளியே எடுத்து கழுவிட்டு வாஷ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த பீட்டர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து வாஷ் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுறதா கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த இஜெக்ட் பண்ணணும். நம்ம பின் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதும் புஷ் பண்ணுறதும் 2 ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ ஜஸ்ட் நம்ம புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கை நமக்கு வந்து மாட்டிக்கும். ஸோ அந்த கான்செப்ட்டுக்காக என்ன பண்ணி பண்ணிருக்காங்க அப்படினா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ண கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. சோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்றேன். சோ வந்து நம்ம இந்த பின்னை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணோம்.
ஓகே ஸோ இன்செர்ட் பண்ணியாச்சு. தென் அதே போல் இன்னொரு பின்னு நம்ம இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு பீட்டரையும். ஓகே ஸோ 2 பீட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், 0 to 7 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து 1 எஸ் நல்லாவே ஸ்பீடாக சுற்றுது. இப்போ நம்ம கலட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா லைட்டாக வந்து இது புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது சுற்றுது இல்லையா. ஸோ லைட் நம்ம புஷ் பண்ணி தான் கலட்டணும். இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடில் போயிட்டு பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா கை வந்து மாட்டிக்கும், விரல் மாட்டிக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். ஐயோ ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி விழுந்துடும். ஸோ இதையும் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். அதே போல் தான் 2 பீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பீட்டர் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த 2 இதுவும். ஓகே பட் வந்து நமக்கு ஆன் பண்ணும்போது பார்த்துங்க இந்த பீட்டரு ஓகே ஸோ சூப்பராக சுற்றுது. ஸோ நம்ம டிஎம்எஸ் ஜோனில் இதோட இந்த மிஷின் அன்பேக்கிங் பண்ணி நம்ம வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட ப்ரைஸ் என்ன, எப்படிலாம் நம்ம இன்செர்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது எப்படி வந்து நம்ம எந்த மாவுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம குக்கிங் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். குக்கிங் சேனல் அத்தமா வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேனல் இணைய சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் பாருங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.